This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மோசடி சார்ந்த காணொலிகளை ஒளிபரப்பிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, மும்பையை சேர்ந்த ஒரு 20 வயது மாணவி, அவருக்கு வந்து வருமான வரித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்தில் பல்வேறு வங்கி கணக்குகளில் இருந்து சுமார் 35 கோடி அளவுக்கு பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அதற்கு முறையான ஜிஎஸ்டி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மோசடியான வங்கி கணக்குகளை திறப்பதற்கு மாணவியின் தனிப்பட்ட ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியிருக்கிற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தன்னுடைய வீட்டு முகவரிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்ததை அடுத்து மலாட் பகுதியைச் சேர்ந்த டிஎம்ஜி ஷேக் என்ற கல்லூரி மாணவி உடனடியாக மால்வாணி காவல் நிலையத்தை அணுகி அந்த பரிவர்த்தனைகளுக்கு அல்லது அதோடு தொடர்புடைய வங்கிக் கணக்குகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். இது தொடர்பாக திங்களன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் காவல்துறை விசாரணையில் வேலை தேடுபவர்களை குறிவைக்கும் மோசடி நபர்கள் அவர்களின் ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்களை சேகரித்து அவர்களின் பெயரிலேயே புதிதாக வங்கிக் கணக்குகளை திறந்து சைபர் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை பெறுவதற்கு இதை பயன்படுத்தியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. சமீப காலமாக இந்த புதிய வகை மோசடி இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. காண்டிவ் லிவியைச் சேர்ந்த ஆகாஷ் விஸ்வகர்மா 22 வயது ஆகிய இருவர் இந்த மோசடி வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் வேலை தேடுபவர்களை குறிவைத்து வேலைவாய்ப்பு தருவதாக உறுதியளித்து ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று மால்வாணி காவல் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுபோன்ற மோசடி நபர்களை கண்டுபிடிக்க துணை கமிஷனர் ஆனந்த் போய்ட் தலைமையில் மூத்த இன்ஸ்பெக்டர் சைலேந்தர் நகர்கர், அசிஸ்டன்ட் கமிஷனர் நீதா பத்வி, இன்ஸ்பெக்டர் ஜீவன் பட்லே, ஜப் இன்ஸ்பெக்டர்கள் திகம்பரம் மற்றும் குர்குதே, அமர் ஷிண்டே மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. விசாரணையின் முடிவில் போலீசார் இருவரையும் கைது செய்தார்கள். இவர்களிடமிருந்து 204 சிம் கார்டுகள், 115 பாஸ்புக்குகள், 271 டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் தவிர பணம், லேப்டாப் மற்றும் மோசடியில் பயன்படுத்தப்பட்ட பிற உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தார்கள். மோசடி கணக்குகளை மேற்பார்வையிடுவதும் மோசடி கும்பலை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு பணம் எடுத்துக் கொடுப்பதும் அதற்காக கமிஷனரை பெற்றுக்கொள்வதும் இருவரின் வேலை. இதுவே இந்த 2 பட்டாதாரிகளை கைது செய்ய வழிவகுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் குர்குதே தெரிவித்தார். வேலை தேடும் நபர்களின் ஆதார் மற்றும் பான் கார்டு முதலியவற்றை பயன்படுத்தி இதுபோன்ற மோசடிகளை செய்யும் சைபர் கிரைம் மோசடியாளர்கள் இந்தியாவில் பெருகி வருகிறார்கள். எனவே இதுபோன்ற நபர்களை கவனமுடன் கையாள வேண்டும் பொதுமக்கள். தெரியாத நபர்களிடம் உங்கள் பான் மற்றும் ஆதார் விவரங்களை கொடுக்காதீர்கள். குறிப்பாக ஓடிபி எதையும் கொடுக்க வேண்டாம். இதுபோன்ற விழிப்புணர்வு பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள காணொலி மூலமாக காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.